தவறுக்காக பேச மாட்டேன், தைரியமாக பேசுவேன். நீங்கள் எது செஞ்சாலும் தப்புனா தட்டி கேட்பேன். நான்லாம் உங்கள் பக்கத்தில் இல்லாதனால தானே ஊரில் இருக்கவன் பூரா வந்து உங்களை ஒன்றுமுலம் ஆக்கிவிட்டேன். வெறும் ஆமை இந்த வீடை ஆக்கி மனோஜையும் ஒன்றுமுலம் ஆக்கிவிட்டேன். சரிதான், அது மனோஜ் உயிரை கொடுத்து இப்போ நம்மளெல்லாம் உணர வச்சுருக்கேன். உயிரோடு இருந்தால் நம்ம உணர மாட்டோம். அதெல்லாம் இங்கே இருந்த ஆக்டிவுக்கு இப்படி இருக்கீங்கன்னா உலகமே இது பண்ணுது, உலகமே அழுகுதுனே உங்களுக்காகவும் மனோஜுக்காகவும். அதுதான் உண்மை. தமிழ் சினிமாவுடைய இயக்குநரமயமான பாரதிராஜா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி மறைஞ்சிட்டாரு. அவருடைய இழப்பை தாங்க முடியாத பல கோடி தமிழர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. இந்த சமயத்துல அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் பாரதிராஜாவோட கடைசி காலங்கள்ல அவர் கூட இருந்து அவர் மனசுக்குள்ள அவரை பத்தின சில ஆதங்கங்களை வெளிப்படையா பேசியிருக்காரு. எங்களை மாதிரியான சில நல்ல உள்ளங்கள் உங்க கூட இல்லாததுனாலதான் இப்போ கடைசி காலங்கள்ல நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. நல்லா இருந்த இந்த வீட்டை சில பேரோட சூழ்ச்சியால ஆமை புகுந்த வீடா மாத்திட்டாங்க. அதனாலதான் மனோஜ் பாரதிராஜாவோட வாழ்க்கையுமே போச்சு. இப்போ உங்களோட வாழ்க்கையுமே ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இந்த வீடியோல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பாரதிராஜா உண்மையிலேயே கடைசி காலங்கள்ல தனிமையில ரொம்பவே வாடி போயிருந்திருக்கிறாரு. கூட எந்த ஒரு உறவுகளுடைய சப்போர்ட்டுமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த மன உளைச்சல் எல்லாமே சேர்ந்துதான் அவர் கடைசி காலங்கள்ல ரொம்பவே துன்புறுத்தி இருக்கு அப்படின்றது தெரிய வருது. உண்மையிலேயே முதுமையான காலங்கள்ல தனிமையா இருக்கிறது மிகவும் கொடியது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழியை தான் பாரதிராஜா கடைசி காலங்கள்ல உண்மையிலே உணர்ந்திருக்கிறாரு அப்படின்றதுதான் தெரிய வருது. ஒருவேளை மனோஜ் பாரதிராஜா உயிரோட இருந்திருந்தா அவருடைய உடல்நிலை இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் காலங்கள் உயிரோட இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால அவருடைய ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.